ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் சுவிசேஷ சபையின் சார்பிலே எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, இயேசு உங்களை நேசித்திருக்கிறபடியினாலே இன்றைக்கு அவருடைய வாழ்த்துதலை கேட்கத்தக்கதாக அவர் கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். ஒவ்வொரு முறையும் கிறிஸ்மஸ் நாட்களிலே எல்லா இடங்களிலும் இதை வாசிப்பார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூறுவோம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இயேசுவின் நாமத்தினாலே வேதத்திலே தெளிவாக ஆண்டவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நித்தியமானவராயிருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, குடும்பமாக நீங்கள் இணைந்திருப்பீர்கள். குடும்பமாக சேர்ந்து மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை உங்கள் நடுவே ஒரு போராட்டங்கள் காணப்படலாம். உறவினர்கள், நண்பர்கள் தூர தேசங்களிலே யுத்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது அந்த பூமியிலே சிறைப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆனாலும் இன்றைக்கு ஒரு நற்செய்தி என்ன? இயேசு சமாதான பிரபு. இந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்து உங்களுடைய இருதயங்களில் இருக்கிறபடியினாலே அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களிடத்திலே இருந்து அந்த சமாதானம் உலகத்துக்கு கடந்து போகட்டும். இதோ எல்லா உலகத்துக்கும் நற்செய்தியை கொடுக்கிறதான ஒரு செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், வேதத்தில் சொல்லப்பட்டபடி உன்னதமான தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அந்த தெய்வீக சமாதானத்தை உலகத்துக்கு கொடுக்கிறவராக அவர் நம் நடுவே இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். ஆகவே இதை மனதிலே வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன சூழ்நிலைகள் மத்தியிலே நீங்கள் கடந்து கொண்டு போயிருந்தாலும் உங்களை நேசித்த இயேசு உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக பிறந்தார், உங்களுக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இன்றைய நாளிலே ஏன் கிறிஸ்மஸை நாங்கள் கொண்டாடுகிறோம்? அவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி. ஆகவே தேவஜனமே, யாராயிருந்தாலும் கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே கூட உங்கள் வாழ்க்கையிலும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் அவர் தொடர்ந்து கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய பிள்ளைகள் இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய இருதயங்களிலே நீர் கொடுத்த அந்த தெய்வீக சமாதானம் வெளிப்படட்டும், குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு விசை கிறிஸ்துவின் சுவிசேஷ சபையின் சார்பிலே எங்கள் அன்பான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த வருடம் மிகுந்த மகிழ்ச்சியான வருடங்களாக இருப்பதாக, வருகிற வருடங்களிலே ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்களாக. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது. அந்த வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.